अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயத்தின் 84வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டும். பிரம்மம் இல்லாத ஒன்று அளவுக்கு மறுபடியும் அது அளவுக்கு புரியலைன்னா கொஞ்சம் கீழே இறங்கி விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஞானி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நேற்று ஒரு 2-3 ஸ்லோகங்கள் அமைந்திருந்தன. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்கிறேன். The wise one lives without hope. He has no attachment to his children, wife, or anyone. Pleasure means nothing to him. His life is glorious. ஸோ ஞானியின் லட்சணங்களை மறுபடியும் வர்ணிக்க ஆரம்பிக்கும் போது ஞானி எப்படி வாழ்வான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இங்க சொல்லியிருக்காரு. எந்தவித எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் இன்றி வாழ்கிறான். நம்ம இந்த லெவல்ல சொல்லியிருக்கோம்னா, எண்ணங்களே இன்றி அவன் வாழ்வான். அவன் என்ன பண்ணாலும் அதை நான் ஃபீல் பண்ணி நான் நினைச்சு பண்றேங்கிற ஃபீலிங்கே இருக்காதுன்ற ரேஞ்சுக்கு நம்ம சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அவனுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா 100% இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதே சரணாகதி இருந்த பக்தன் அப்படின்னு சொன்னா 100% அந்த தன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்து விடுகின்றான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப அவங்ககிட்டயும் எதிர்பார்ப்புகள் இருக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி வாழ்கிறான். உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எந்த வித எதிர்பார்ப்பு இல்லைன்னா தன் பிள்ளைங்க மேல கூடவா, மனைவி மேல கூடவா, இல்லை யாராவது ஒருத்தர் மீது கூட இல்லாமா? ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் நமக்கு வரும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு மனைவி அல்லது யார் மீதும் பற்று கிடையாது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டிருக்காரு. சிற்றின்பங்கள் அவனுக்கு எதையுமே தருவதில்லை, அவனது வாழ்க்கை மகிமை நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுல என்ன எல்லாமே ஈஸியா இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு டஃப்பான விஷயம் எதுவுமே இல்லை. மெயினா இது வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். சிற்றின்பங்கள் அவனுக்கு எதையும் தருவதில்லை அப்படின்னா என்ன? அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஞானிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நமக்கு இந்த உலகம் சுகத்தை கொடுப்பது போல் நினைக்கின்றோம். பிள்ளைகள், மனைவி, மக்கள், இந்த உலகம் இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு சுகம் நமக்கு கொடுப்பதாக நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் நமக்கு ஈஸியா பற்று அப்படிங்கிறது வருது, அடிக்ஷன் அப்படிங்கிறதே வருது. இந்த உடம்பு தான் எக்ஸ்ட்ரீம்லி நம்ம பற்றுகளிலேயே மிகப்பெரிய பற்றாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப காலையில சுதாட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், அது என்ன மண்ணாங்கட்டி சுகத்தை கொடுத்ததென்று தெரியவில்லை, மனிதனுக்கு இந்த உடல் மீது அவ்வளவு பற்றாக இருக்கின்றது. இத்தனை ஆண்டு காலம் அவன் வாழ்ந்ததில் இந்த உடல் அவனுக்கு ஆரிபத்தை கொடுத்து விட்டது என்று புரியவில்லையே, ஆனால் அந்த உடல் மீது அதலாதி பற்று வைத்திருக்கின்றானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன். சரி, வேற எதன் மேல் நீ வைத்திருந்தாலும் சரி, பிள்ளைகள் மேல் வைத்திருக்கின்றோம், எத்தனையோ பேர் மீது நம்ம நிறைய விஷயங்கள்ல புலன்கள் மேல கொஞ்சம் கொஞ்சம் பற்றா வச்சிருக்கோம், சாப்பாட்டுல எத்தனையோ விஷயத்துல பற்று. இப்படி பற்று அப்படிங்கறத வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அது எனக்கு சுகத்தை கொடுக்குது. அப்ப அது கொடுக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அதை பற்று வைக்காம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் ஞானதேவர் நிறைய இடங்கள்ல விஷயத்த சுகத்தை நரகமாக பார்க்க சொல்றாரு, துக்கம்னே ஃபீல் பண்ண சொல்றாரு. துக்கமா எவன் பார்க்கறானோ அவன் மட்டும்தான் இன்பங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன டவுட் வரும், அது எப்படி பிராக்டிக்கலா நாங்க அனுபவிக்கிறோமே, சுகம் தெரிகிறதே. புலன்கள் சாப்பிடும் போது, கண்கள் அழகான விஷயங்களை பார்க்கும்போது, காதுகள் புகழை கேட்கும் போது, இப்படி
விஷயத்துல சுகமே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. பட் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். அது எல்லாமே ஒரு எண்ணத்தின் பின்னணியிலே அமைகிறதுன்றது ஃபர்ஸ்ட் புரியணும். எண்ணம்னா என்ன? இப்போ உலகத்துல நீ எந்த ஒரு சுகத்தை அனுபவிச்சாலும் தேர் மஸ்ட் பி அ தாட் பிஹைண்ட் இட். அந்த சுகத்துக்கு பின்னாடி ஒரு தாட் இருக்கும். உதாரணமா சாப்பாடு எடுத்துப்போம். அந்த சாப்பாடு சுவையாக இருக்கிறது, எனக்கு சுகத்தை தருகிறது, எனக்கு பிடித்தமானது. So all these thoughts is giving you bliss. உண்மையில அந்த சாப்பாடு ஒன்றே தெரியாது. ஒருத்தருக்கு நீ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்க, அதே சாப்பாடை இன்னொருத்தன் சாப்பிட்றான். பட் அவனுக்கு அது சுகமா தெரியல, உனக்கு அது சுகமா தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க அந்த தாட், இவனுக்கு இருக்கக்கூடிய தாட் அப்படிங்கிறது வேற, அவனுக்கு இருக்கக்கூடிய தாட் அப்படிங்கிறது வேற. So it's purely based on the thought one is having an experience, whether it is a happy or sorrow. அது சுக அனுபவமோ அல்லது துக்க அனுபவமோ முழுக்க முழுக்க எதனை மையமாக பற்றி கொண்டு வருகிறது அப்படின்னா எண்ணங்களை மையமாக பற்றி கொண்டு வருகிறது. அப்போ உன் எண்ணங்களை பற்றி வருகின்ற சுகங்களை சிற்றின்பங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். சரியா? சரி, இப்ப ஏன் ஞானதேவர் அதை மறுக்கிறார் அப்படின்னு கேட்டா, எண்ணம் அப்படின்னா என்ன? உண்மையிலே இல்லவே இல்லை, மாறிக்கொண்டிருக்கின்ற, நொடியில் மாறிக்கொண்டிருக்கின்ற சூட்சமான ஒரு விஷயம். ஸ்தூலமாக அது எதுவுமே கிடையாது. தாட் எங்கேயா தேடி கண்டுபிடிக்க முடியுமா? சிறு அந்த நிலையாதான் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ எண்ணங்கள் அப்படின்னாலே மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, எண்ணங்களால் உருவான அந்த சுகம் அப்படிங்கிறதும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? தட் இஸ் வை எண்ணம் மாறிய மறுகணத்தில் அது உங்களுக்கு மாறிவிடுகிறது. எண்ணத்தை மையமாக பற்றி எண்ணம் மாறுகின்ற நொடியில் அதுவும் மாறிவிடுகிறது. கல்யாணமாகி 3 மாசத்துல டிவோர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்றான். ஏன்? முதல்ல வேற, இப்ப இருக்கிற எண்ணம் வேற. முதல்ல இருந்த எண்ணம் சுகத்தை கொடுத்தது, இப்ப இருக்கிற எண்ணம் துக்கத்தை கொடுக்கிறது. சோ முழுக்க முழுக்க எண்ணத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப சுகங்கள் மாறி மாறி வருகின்றன. இப்படி மாறி மாறி வருகின்ற அந்த சுக துக்கங்களுக்கு பின்னணியில் இருப்பது வெறும் எண்ணங்களே. ஆதலால் அதே சிற்றின்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல இவர் பர்டிகுலர் என்ன சொல்லியிருக்காரு? அவனுக்கு எதையும் தருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் மிகவும் தெளிவாக அறிந்தவன், உண்மையில் சிற்றின்பங்கள் என்று எதுவுமே இல்லை என்று புரிந்தவன். வெறும் எண்ணங்கள் தான் இப்படி சிற்றின்பங்கள் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்று உணர்ந்தவன், எண்ணங்களிலே சிக்காதவன், எண்ணங்களை மாயை என்று உணர்ந்தவன், எண்ணங்களுக்குள் அகப்பட்டுக் கொள்ளாதவன், தன்னை எண்ணமாக அவன் நினைக்காமல் தான் எண்ணுபவனாக அவன் நினைக்கின்றான். I'm not program based that I'm living, but I'm the programmer. I can live like anything அப்படிங்கிறான். சோ நான் வெறும் எண்ணத்தில் சிக்குண்டவன் அல்ல, நான் எண்ணங்களுக்கு அப்பால் உள்ளவன், எண்ணங்களுக்கு அதிஷ்டானமாக இருப்பவன், எண்ணங்களை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவன் என்றெல்லாம் உணர்ந்தவன் அல்லவா? சோ அப்படி உணர்ந்திருக்கும் போது அவன் ஏன் சிற்றின்பங்களுக்கு பின்னாடி போறான்? இதுதான் நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். சிற்றின்பங்கள் அவனுக்கு எதையும் தருவதில்லை அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, சிற்றின்பங்கள் என்பது உண்மையில் இல்லவே எனக்கு தெரிகிறதே, தெரிவதற்கு காரணம் உனது எண்ணங்கள் மட்டுமே. எண்ணங்கள் இருக்க மட்டும் அது இருப்பது போல் தெரிகிறது. எண்ணங்கள் மாறும்போது அந்த இன்பங்களும் மாறுகின்றன. எண்ணங்கள் முற்றிலும் மறையும் போது நீக்கின்றாய். ஆனால் இந்த புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா ஞானி. அப்படி இருக்கிறதுனால அவன் எண்ண வேல்யூவே கொடுக்கறது இல்லை. அப்போ அவனுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளும் இருக்காது,
பிள்ளையை நம்பி தான் வாழணும், மனைவியை நம்பி வாழணும், யார் மேலும் பற்று ஏன் இருக்காதுன்னா, ஏன்னா அதுவுமே இல்லையே. இவைகள் எல்லாமே எண்ணங்களால் தோற்றுவிக்க வெறும் தோற்றம் தானே. அவைகள் கொடுக்கும் இன்பங்கள் மட்டுமல்ல, அவைகளே எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றம்தான். தான் பிள்ளைகள் என்று நினைக்கும் வரைக்கும் அவனுக்கு பிள்ளைகள் என்ற அனுபவம் வருகிறது. இவள் தன் மனைவி என்று நினைக்கும் வரைக்கும் அவனுக்கு மனைவி என்ற அனுபவம் வருகிறது. இப்படி இந்த உலகமே எண்ணங்களால் தான் இருக்கிறது. மேற்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள சுகதுக்கமும் எண்ணங்களால் தான் இருக்கின்றது. ஆனால் எண்ணங்களோ மாயை என்று உணர்ந்தவன். ஆதலால் அவன் சிற்றின்பங்களில் சிக்குவதில்லை என்று நம்ம புரிந்து கொண்டால், இந்த ஸ்லோகத்துல எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பாயிண்ட் தான் மேஜர் பாயிண்ட் நினைக்கிறேன். சோ அப்படி அவனது வாழ்க்கை மகிமை நிறைந்ததாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ மற்றபடி ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஞானி எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஏன் எதிர்பார்க்க மாட்டான்னா, அவன் பிரம்மானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான். எண்ணங்களால் மாயையிலே விளைகின்ற சுகதுக்கங்கள் அது உண்மையல்ல என்ற தெளிவிலே இருக்கின்றான். ஆதலால் பெற்ற பிள்ளையா மிக தெளிவாக வருகின்ற சுகதுக்கமும் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் கேக்குதா? விட்டு விட்டு அப்படிதான் கேக்குது. இப்ப கொஞ்சம் ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. அப்ப கொஞ்ச நேரத்துல கரெக்டா நல்லா ஃப்ளோ வந்தது. இப்ப பேசுனே பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து இப்பயும் விட்டு விட்டு தான் கேக்குது. இப்பயும் விட்டு விட்டு தான் கேக்குது. சரி, for the 84th sloka, we continue the Deepika to share the thing. நான் எதுவுமே கேட்கலண்ணா. ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லு அப்படின்னு. என்ன ஒன்னும் கேட்கல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமா? ప్రశ్న లేదన్నా అదేనే నా స్క్రీన్ షేర్ చేసే. అన్న స్క్రీన్ తెలాలేదా చేస్తా. తెలిసింది అనక మరి తెలాంట సకైంది. కడేష రికార్డ్ ని పరిచయం చేస్తున్నాం. రికార్డింగ్ ని పాస్ చేసి అన్ని పని చేయి. అన్న చేసి స్క్రీన్ షేర్ చేసిన వెనక నువ్వు క్లాస్ ఆరంభించకుండా నువ్వు యాసేసేవు. ఇంకా 85 is for all say. So we have to see now the 85th sloka. 85th ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். The sage wanders about as he pleases and lives on whatever may come. Contentment ever dwells in his heart, and when the sun sets, he rests where he is. இப்படி எல்லாம் வாழ்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு யோசிங்க. ஆனா நமக்கு பற்றில இருக்கிறதுனால ஐய என்ன நல்லாவா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அவர் ஒரு ஞானி எப்படி வாழ்வான் அப்படிங்கிற விஷயத்த வேற லெவல்ல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தன் விருப்பப்படி உலாவி தனக்கு கிடைத்ததை கொண்டு வாழ்கிறான். ஓகேவா?
தன் விருப்பப்படி உலாவி தனக்கு கிடைப்பதை கொண்டு வாழ்கிறான் அப்படின்னா நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான், தன் விருப்பப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. அவனுக்கு இப்ப ஆசையே இல்லைன்னு ஆயிடுச்சு. போன ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, பற்றே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த உலகமே எண்ணங்களால் ஆனது, அதனால எண்ணங்கள்ல இருந்து ஒரு சுகமும் வராது அப்படின்றது தெளிவாயிடுச்சு. அப்ப தெளிவானவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. விருப்பப்படி உலாவி அப்படின்னு சொன்னவொடனே, அப்ப விருப்பப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருக்கு நிறைய லைக்ஸ் இருக்கோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அவன் இஷ்டத்துக்கு இருப்பான் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல விருப்பப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவன் வந்து இப்படி அப்படின்னு இல்லை, எப்படி வேணாலாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ யாருக்கு வந்து லைக்ஸ் நிறைய இருக்கோ, டிஸ்லைக்ஸ் நிறைய இருக்கோ, தே வில் ஹாவ் டு டூ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இதுக்குன்னா இப்படி பண்ணணும், அதுக்குன்னா அப்படி எதை பத்தியும் கவலை இல்லை இல்லை. ஏன்னா எதுக்கு மேலேயும் ஆசை இல்லை இல்லை. எப்ப எதுக்கு மேலேயும் ஆசை இல்லையோ அப்ப எதை பத்தியும் கவலை இல்லையோ அப்ப நான் எப்படி வேணா இருக்கலாம்ல. நான் இப்படித்தான் இருக்கணும்ன்ற கண்டிஷன் எனக்கு எதுக்கு? ஏன் இந்த கண்டிஷன்ஸ் வருது? இப்படி இருந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும், அப்படி எல்லாம் இருந்தா நீ கஷ்டப்படுவ, நீ இப்படி தேவை பற்றியும் கவலைப்படாதவன். ஏனென்றால் எங்கள் வெறும் மாயை என்றும் உலகமே என்றும் உணர்ந்தவன், தன் சொரூபத்திலேயே சுகம் என்றது என்று தெரிந்து அண்ணா விட்டு விட்டு கேக்குதுண்ணா. விட்டு கேக்குது அப்படின்னா வெளியே வரேன், கேக்குதுன்னு பாருங்க. இப்ப நல்லா கேக்குதா? இப்போ ஓகே. பரவாயில்லையா? நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஒருவேளை இங்க சிக்னல் நல்லா அடுக்குதா? இப்போ விட்டு விட்டு தான் கேக்குது. விட்டு அடுக்குதான் விட்டு தான். பாருங்க. விட்டு விட்டு தான் கேக்குதா? ம் ஆமா, கொஞ்ச நேரம் பேசி பாருங்க. ஞானி தன் விருப்பப்படி உலாவி என்று சொல்லியிருப்பதன் அர்த்தம் புரிகிறதா? ஓகே. சரி, ஓகே. அதாவது கிடைப்பதை கொண்டு வாழ்கிறான். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மேஜர் பாயிண்ட். ஆசையே இல்லைன்னா there is no condition for you. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்க போறோம். அப்ப எப்படி வேணா இருக்கலாம்ல. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு திங்க் அபவுட் தி ஃப்ரீடம் விச் வி கேன் ஹேவ். ஏன்னா மாயையில ஒரு மண்ணாங்கட்டி சுகமும் இருக்கிறது இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், சுரூபத்தில் சுகம் இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், மாயையால் ஆக கிடப்பது ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம், அப்ப இந்த மாயைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எப்படி வேணா இருக்கலாங்க. எங்க கனவுன்னு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல என்ன நடந்தாலும் நமக்கு பயம் வர போறது இல்லைன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, புலியே துறதுனாலும் ரொம்ப சந்தோஷம், புலி கூட விளையாடுவோம், என்ன வேணா பண்ணலாம்ல, ஏன்னா பயமே இல்லையே, எதை பத்தியும் கவலையே இல்லையே. மாயை என்று உணர்ந்து விட்டவனுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எதை பத்தியும் ஃபீலிங்கும் இல்லை. 100% ஜாலியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு அவன் சென்று விடுகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல விருப்பப்படி உலாவி அப்படிங்கிறது லைக்ஸ் நீங்க எடுத்துக்கூடாது. அவன் முழு சுதந்திரமானவன், அவனை கட்டுக்குள்ள வைக்க முடியாதவன், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வாழலாம். ஜஸ்ட் அந்த பற்றற்ற வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு. நெக்ஸ்ட் வந்து கிடைப்பதை கொண்டு வாழ்கிறான். நம்ம ருசி ருசியா சாப்பிட்டாதான் வாழ முடியும், டீக்கா ட்ரெஸ் பண்ணாதான் நாங்க வந்து வாழ முடியும், கெத்தா வாழணும், என்னடா இப்படி வாழ்ற என்ற பிரச்சனை இல்லை, இல்லை, நாங்க எப்படி வேணா வாழ்வோம்ல. இப்ப கிடைப்பதை கொண்டு வாழ வேண்டும். யாராவது யூஸ் பண்ண ட்ரெஸ் கொடுத்தா கூட சந்தோஷமா உடுத்திக்கிட்டு நாங்க போட்டு போயிட்டே இருப்போம். ரோட் சைட்ல ஹோட்டல்ல இருந்தா கூட சாப்பிடுவோம், ஏன் சாப்பிடாமலே கூட இருக்க சொன்னாலும் சந்தோஷமா இருப்போம். So when such is the case, then just think about how much freedom we have. எல்லாமே அந்த ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நான் அந்த வாரிக்கு போகும்போது நம்ம வந்து பேக்கை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு லாரி, அந்த மாதிரி ஒரு டென்ட் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு லாரி, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸோட நம்ம போகும்போது எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்.
ஆனா எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடும்போது எவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்சது அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்ப வேணா கிளம்பலாம், எப்படி வேணா போகலாம், எங்க வேணா தங்கலாம், எவனுக்கும் கேள்வி கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய பதில் இல்லை. காலையில 4 மணிக்கு நீங்க மூட்டையை கொடுக்கணும், அப்ப காலையில மூட்டையை கொடுத்தா ஆகணும்டா. டேய் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கடா. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. இமேஜின் பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி வெயில் ஜாஸ்தி இருக்கு, நைட்டு நம்ம டிராவல் பண்ணிடலாம்னு நாங்களாட்டு கிளம்பிட்டோம். ஆனா வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் தேர் இஸ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்க போக வேண்டியது இருக்கு. ஆசைன்னு வரும்போது ஒரு சில கட்டமைப்புக்குள்ள ஒரு சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னாலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள நீங்க சிக்கிறீங்கன்னு புரியுதா? பட் ஆசையே இல்லைன்னா உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லைங்க, ரூல்ஸே இல்லைங்க. என்ன அளவுக்கு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குதுன்றது தான் மேஜரா நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ விருப்பப்படி உள்ளாவி கிடைப்பதை கொண்டு வாழ்கிறான். ஜஸ்ட் இந்த 2 விஷயத்துலையும் வாட் யூ ஹாவ் டு ஃபீல்னா ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம் எ மேன் கேன் ஹாவ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் மாயா. இந்த மாயையில பற்றில்லாமல் வாழும்போது உனக்கு கிடைக்கின்ற சுதந்திரம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் நமக்கு லுக்கிங் குட் இல்லை, அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்னு கவலை இல்லை. ஐயோ தப்பாயிடுச்சே, உலகம் நம்மள என்ன நினைக்குமோ, எதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் லைஃப் அப்படிங்கிறத ஃபீல் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். அவனது இதயத்தில் எப்போதும் திருப்தி குடியுண்டு இருக்கிறது. அகெயின் த சேம் திங் தான். இந்த திருப்தி இருக்கிறதுனால தானே ஃபர்ஸ்ட் 2 லைன் அவனால வாழ முடியுதுங்க. எங்க திருப்தி இல்லாதவன் வெளியில சுகத்தை தேடுறான், அப்போ கண்டிஷன்ஸ்குள்ள சிக்கிறான். இப்படி இருந்தாதான் திருப்தி, அப்படி இருந்தாதான் திருப்தி, இப்படி இல்லைன்னா ஐயோ அம்மா அப்படிங்கிறான். பட் எப்பயுமே திருப்தியா இருக்கக்கூடிய ஆன்ம சுகத்துல திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு கண்டிஷன்ஸே கிடையாது. அப்ப கண்டிஷன்ஸே கிடையாதுன்னு முதல்ல சொன்ன வார்த்தை எதனால வந்தது? பிகாஸ் ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் ஐ ஹாவ். எப்பயுமே என்னால சந்தோஷமா வாழ முடியறதுனால எனக்கு இந்த சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ த தேர்ட் லைன் இஸ் தி ஹிண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். நீங்க தேர்ட் லைன் அச்சீவ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் உங்களால அச்சீவ் பண்ணவே முடியும். ஸோ அது பிரைமரி கிரைட்டீரியா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ பற்றற்ற வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குது? திருப்தியை கொடுக்குது. திருப்தியை கொடுத்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கிறது. அந்த சுதந்திரத்தோடு நீ என்ன வேணா எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே கிடைக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொன்னாரு? சூரியன் மறையும் போது அவன் இருக்கும் இடத்திலேயே ஓய்வெடுக்கிறான். இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் தான். அவன் எப்படி வேணா இருப்பான், எங்க வேணா இருப்பான், அவனுக்கு கண்டிஷன்ஸே கிடையாதுன்னு சொல்றதுக்காக அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான், கண்ணை மூடிட்டு உலாவிட்டு இருக்கான். போது திடீர்னு நைட் ஆயிடுச்சு. ஓ உட்காரு, இருக்கிற இடத்துல எங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பஜனை கோயிலோ ஏதோ ஒரு கோயில் இருக்கா, அந்த ஓரத்துல உட்காரு. இப்போ நாங்க வாரிக்கு போகும்போது கடைகளுக்கு முன்னாடி ஒரு ஷீட் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே நைட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, வாங்க அப்படியே ஓரமா உட்காருங்க, அப்படியே படுத்து தூங்குங்க, கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு போகலையா? ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நைட் ஆச்சு அப்படின்னா இருக்கிற இடத்துல தூங்கிட்டு இருக்கிற இடத்துல எந்திரிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா பற்றற்ற வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறவனால மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்களால உணர முடியுதா அப்படின்னு கேட்குறேன். சரியா? இப்போ கூட இந்த நர்மதா யாத்திரம் 6 months வந்து யாத்திரை போகலாம் அப்படின்னு எல்லாம் கூட ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா போயிட்டே இருக்க வேண்டியதான். கிடைச்சதை கொடுத்து சாப்பிட்டுட்டு அங்கங்க படுத்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிற வாழ்க்கை. அது பற்று உள்ளவனுக்கு இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஜீரணிக்கவே முடியாது. என்னடா இது சொல்றா நீங்க, அங்கேயாவது எங்கேயும் கிடைச்ச இடத்துல தூங்குவாங்களா? ஐயோ, சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்லையா? என்னடா இது, நமக்கு இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகாதே. இது யாருக்குன்னா பற்று இருக்கிறவங்களுக்கு. நீ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வாழணும்னா சுதந்திரம் 0 தாண்டா கிடைக்கும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. எக்கச்சக்கமான கண்டிஷன்களோட கட்டுக்களோட நீ பாட்டுக்கு கிடந்து அப்படியே சிக்கிட்டு வாழ வேண்டியதான். புருஷன் புள்ள அவங்க 100 புருஷன் இருந்தாலே புருஷன் ஒரு கண்டிஷன் போடுவான், பிள்ளைங்கன்னு ஒரு கண்டிஷன் போடும், சமுதாயம் ஒரு கண்டிஷன் போடும். எல்லா கண்டிஷனுக்கும் உட்பட்டு வாழ்க்கையை வாழ வேண்டியதான். பட் பற்றற்ற வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த அற்புதத்தை உணர்ந்து பார். உன் சொரூபத்தை உணர்ந்தால் திருப்தி எப்போதும் இருக்க போகிறது. எண்ணங்களோ வெறும் மாயை, மாயையிலே சுகமில்லை. மிக தெளிவாக போன ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. அப்ப சுகமே இல்லாத இந்த மாயையிலே நான் ஏன் கிடந்து உழல வேண்டும்?
சுகமே சுகத்தின் சொரூபமாக இருப்பவன் அல்லவோ நான். ஆதலால் இந்த மாயையை என் வசப்படுத்தி கொண்டு வாழ வேண்டாமா? மாயின் வசத்துல நான் எங்க வாழணும்? என் வசத்துல மாயை இருக்கணும். என்ன வேணா மாயில நாம் பண்ணலாம், பண்ண முடியும். அதை கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே சக்தி கிடையாது, கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது என்ற அந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் மிக தெளிவாக வலியுறுத்துவதாக நான் உணர்கிறேன். சரியா? நாளைக்கு வேணா நான் வெளியில வந்து பேசுறேன். ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க. ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிடுறேன்.